இன்று முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம். மனதளவில், பேச்சளவில், உடல் அளவில், நிதி சார்ந்த அளவில் முதியோர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். முதியோர் உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். அவற்றை கொடுக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். முதியோர்களை பராமரிக்க வாரிசுகள் தவறி இருந்தால் அந்த சொத்துரிமையை ரத்து செய்ய முடியும் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? முதியோர்களும் தங்களது சொந்த காலில் நிற்க முயல வேண்டும். காலமுறைப்படி மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னால் முடிந்த அளவு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், 2050 ஆண்டில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் எண்ணிக்கை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 14% உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இன்று இந்த பதிவை பார்க்கும் பலர் அன்று முதியவர்கள் ஆவோம். அன்புடன் குறிஞ்சி முதியோர் நல சிறப்பு பிரிவு.